ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு, நல்லா கவனிங்க, அவர் அப்பா, அவர் தகப்பன், அவரோட பழகிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனசை திறக்கிற நேரமாக இருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். உன்னுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த நாளிலே கர்த்தர் சமாதானமாய் நடத்துவார். பேதுரு தான் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். அந்த இடத்துலையும் எல்லாம்ன்ற வார்த்தை, என தகப்பனோடு நாம் பழகுகிற நேரமாக இருக்கிறார். ஒரு உறவு. இந்த உறவை இயேசு பிதாவோடு வைத்திருந்ததுனால தான் அவர் சொல்றாரு, லாசரு கல்லறைக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு அற்புதம் நடக்கணும். அவர் சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உங்களோட பழகி கொண்டே இருக்கிறேன். Praise the Lord.